செங்கல்பட்டில் திமுக நிர்வாகியின் வீட்டில் 120 சவரன் நகைகளை திருடிய கொள்ளையர்களை 2 நாட்களிலேயே போலீசார் தட்டி தூக்கியுள்ளனர். நள்ளிரவில் கைவரிசை காட்டியவர்கள் சிசிடிவி மூலம் சிக்கியது எப்படி? செங்கல்பட்டில் ஆளில்லாத நேரத்தில் வீட்டை நோட்டமிட்டு நகைகளை திருடிச் சென்ற இருவரை கடலூர் வரை சென்று போலீசார் கைது செய்துள்ளனர். திருட்டு நகைகளில் 1 சவரனை தவிர எஞ்சிய அனைத்து நகைகளும் பறிமுதல் செய்து உரியவர்களிடம் ஒப்படைத்துள்ளனர். நடந்தது என்ன? செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலில் பாரதியார் தெருவைச் சேர்ந்த ஜெயகோபால் என்பவரது மனைவி யமுனாபாய். 63 வயதான இவருக்கு சதீஷ், ரதீஷ் என 2 மகன்கள் உள்ளனர். இவர்கள் இருவரும் டிரான்ஸ்போர்ட் நிறுவனம் நடத்தி வருகின்றனர். இதில் ரதீஷ் திமுக மாவட்ட இளைஞரணி நிர்வாகியாக உள்ளார். பாரதியார் தெருவில் உள்ள வீட்டை யமுனாபாய் பராமரித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 31ஆம் தேதி இரவில் இவர் வீட்டை பூட்டிவிட்டு மகன் சதீஷ் வீட்டிற்கு சென்று தூங்கியுள்ளார். மறுநாள் காலையில் எழுந்து வீட்டிற்கு திரும்பி வந்துள்ளார். அப்போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 120 சவரன் தங்க நகைகள் மற்றும் 6 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டதை அறிந்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். இது தொடர்பாக மறைமலை நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் கூடுவாஞ்சேரி உதவி ஆணையர் ராஜீவ் பிரின்ஸ் ஆரோன் தலைமையில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கொள்ளையர்களை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கினர். இதனையடுத்து சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் 2 இளைஞர்கள் நகைகளை கொள்ளையடித்துவிட்டு பேருந்தில் தப்பிச் சென்ற காட்சிகள் பதிவாகியிருந்தன. தொடர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்தியதில் அந்த பேருந்து கடலூர் சென்றது தெரிய வந்தது. உடனே கடலூர் விரைந்து சென்ற தனிப்படை போலீசார் அங்கு சல்லடை போட்டு தேடியுள்ளனர். அப்போது திமுக நிர்வாகியின் வீட்டில் திருட்டில் ஈடுபட்டது கடலூர் மாவட்டம் எய்தனூர் பகுதியைச் சேர்ந்த 31 வயதான செந்தில்குமரன் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. திருட்டு தொழிலுக்கு உதவியது அவரது நண்பரான சென்னையைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பதும் அம்பலமானது. தொடர்ந்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 119 சவரன் தங்க நகைகள் மற்றும் 40,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர்களை செங்கல்பட்டுக்கு அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஆளில்லாததை நோட்டமிட்டு வீட்டின் பூட்டை உடைத்து 120 சவரன் தங்க நகைகளை திருடிய கொள்ளையர்களை கைது செய்த சம்பவம் செங்கல்பட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. துரிதமாக செயல்பட்டு கொள்ளையர்களை அதிரடியாக கைது செய்து நகைகளையும் மீட்ட தனிப்படை போலீசாருக்கு உயரதிகாரிகள் பாராட்டு தெரிவித்துள்ளனர்.